இந்த நாளிலும் கூட தேவ ஆவியானவர் எனக்கு உணர்த்தின ஒரு வேத வசனத்தை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொரிந்தியர் 11:15. ஆகையால் அவருடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதா இருக்கும். அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைக்கு தக்கதா இருக்கும். இதுதான் ஆவியானவர் உணர்த்தின வசனம். கடந்த நாட்களில் கூட அந்த முடிவை குறித்து பார்த்தோம். ஒரு 3 விதமான முடிவுகளை பார்த்தோம். என்ன முடிவெல்லாம் பார்த்தோம்? இன்றைய சூழ்நிலையிலே நமக்கு நம்ம செய்கிற வேலையிலையோ, தொழிலையோ, படிப்பிலையோ, கஷ்டத்திலையோ, நஷ்டத்திலையோ, பிரச்சனையிலையோ, நிந்தனையிலையோ, அவமானம், போராட்டம், கண்ணீர், கவலை, வியாதி, பலவீனம், இப்படி எதை சொன்னாலும் அதற்கு என்ன உண்டு? ஒரு முடிவு அப்படிங்கிற பார்த்தோம். 2வது முடிவு நம்முடைய ஆயுள் நாட்களின் முடிவு, வாழ்க்கையின் முடிவு குறித்து பார்த்தோம். 3வது நம்ம என்ன பார்த்தோம்? இந்த உலகத்தின் முடிவு. இந்த 3 முடிவுகளை குறித்தும் சில காரியங்களை பார்த்தோம். இப்பொழுது நம்ம பார்க்க போகிற காரியம், வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு என்ன வரும்? முடிவு வரும். ஒரு முடிவு என்பது எப்படி இருக்கும் அப்படி சொன்னீங்கன்னா, அவர் கிரியைகளுக்கு தக்க இருக்கும். அப்படின்னா கிரியைகள்ங்கிறது என்னது? செய்கைகள். பக்கத்தில் சொல்லுங்க, ஒவ்வொருத்தருடைய முடிவும் அவர்கள் செய்கைக்கு தக்க இருக்கும். ஆமாம், இங்கே நம்ம வாசிக்கிறோம், அந்த 13ஆம் வசனத்திலேருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுகிறார். சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாக, தேவ ஊழியங்களுக்கு விரோதமாக வித்தியாசமான ஒரு வாழ்க்கை நடத்தி கொண்டு தங்களை எப்படி மாற்றிக்கொள்கிறார்கள், மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத மையப்படுத்தான் அவர் சொல்கிறார். அது நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டியதுக்கு ஒன்றும் இல்லை. காரணம், சாத்தானும் என்ன வைத்திருக்கிறான்? ஒளியின் தூதனுடைய ஆவியை தரித்திருக்கிறானே அப்படின்னு நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அப்போ ஒளியின் தூதனுடைய ஆவி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னை யாரை போல காட்டுறான்? இயேசுவை போல காட்டணும், தன்னை ஒரு பரிசுத்த தூதனை போல காட்டணும். அப்படிங்கிறதுக்கு பிசாசு பல தந்திரங்களை என்ன செய்கிறான். நம்ம வீட்டுக்கு வர்ற தரிசனம் எல்லாம், நம்ம முன்னாடி வர்ற தரிசனம் எல்லாம் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்க காவிரிகள் தூதன் தான் வந்து நிற்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படி தானே சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. சேரில் உட்காந்துருக்க பார்த்தேன், நடக்கிறத பார்த்தேன், உட்காந்துருக்க பார்த்தேன், காருக்கு முன்னாடி ஓடுறத பார்த்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இவங்களை குறித்து சொல்லும் போது தான் அவன் சொல்கிறார், பவுல் அப்போஸ்தலன் அப்படி தான் சொல்கிறார். இவர்கள் எப்படி, இது ஒரு பெரிய காரியம் இல்லைப்பா, ஏற்கனவே பிசாசு என்னத்தை வச்சிருக்கிறான்? ஒளியின் தூதருடைய வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வசனத்தை எப்படி சொல்கிறாரு? ஆகையால் நீங்கள் எப்படி இருங்க, அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இவங்க தங்களை ஒரு அப்போஸ்தலர் மாதிரி காமிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றார். தன்னை ஒரு அப்போஸ்தலர் போல காமிச்சிட்டு இவங்க செய்யறதுனால அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான் அவனுக்கு முடிவு உண்டாகும். அந்த முடிவில் விளங்கிறோம். இதை இன்னும் நீங்கள் வாழமாக பார்க்கணும். அதே பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது அப்படி சொல்லுவோம். ஒரு வேலைகள் ஊழியத்தை குறித்து சொல்லும்போதும் கூட கட்டடத்தை குறித்து சொல்றார். வைக்கோலால் கட்டுகிற கட்டடம் இருக்கிறது, மரங்களால் கட்டுகிற கட்டடத்தை சொல்றார், கற்களால் கட்டப்பட்டது, அப்புறம் இரும்பினால் கட்டப்பட்டது, அப்புறம் தங்கத்தினால் இப்படி வரிசை சொல்றார். சொல்லிட்டு அது என்ன பண்ணப்படும்? நெருப்பு வைக்கப்படும். கடைசியில் என்ன நிற்குன்னு பார்க்கணும். அப்போ வைக்கோல் என்ன செஞ்சிடும்? பொசுன்னு சாம்பல் ஆயிரும். அடுத்து மரங்கள் எரிஞ்சிடும். கற்கள் கூட வெப்பம் கூடும்போது என்ன செய்யும்? வெடித்து செதற ஆரம்பிச்சிடும். எல்லாம் கவனிங்க. சிலது உருகி போயிடும். இரும்பு ஓவர் ஹீட்டில் என்ன செஞ்சிடும்? உருகி. இப்படி எல்லாத்தையும் பார்க்குறோம் ஒன்று. இதில் எது நிற்கும் அப்படி தான் கேட்குறேன். அதுதான் அவனுடைய அளவு. அப்படியே ஒருவேளை நீ தப்பிச்சுட்டு வந்துட்டாலும் அதுவும் நீ எதுலேருந்து போயிட்டு வந்த மாதிரி தான், நெருப்புக்குள்ளே, அக்கினிக்குள்ளே போயிட்டு வந்தால் தான் அர்த்தம்னு சொல்கிறார். இப்போ சாதாரணமாக நினச்சிடக்கூடாது, ஊழியங்கிறது ரொம்ப ஈஸி, நம்ம பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாது. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பாருங்களேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் அந்த 1ஆம் வசனத்திலேருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் எப்படிப்பட்டது இருக்கும் அப்படின்னு சொல்லிக்குது. அங்கே வாசிங்க அந்த வசனம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று, கடைசி காலங்களில் கொடிய காலங்கள் என்று நீ அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் நல்ல கவனிங்க, கடைசி கால மனிதர்கள், அது இப்போ இருக்கிற மனிதர்கள்,
அன்னைக்கு சொல்லும்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதாச்சு, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வார்த்தைகள் தான். இப்போ நம்ம கடைசி காலத்துக்கு வந்துட்டோம். இப்போ அது அப்படியே நடக்குது பாருங்க. எப்படி கடைசி நாட்கள்ல மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவத்திலே அன்பில்லாதவர்களாயும் இணக்கம் இல்லாதவர்களாயும் அவதூறு பேசுகிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை செய்கிறவர்களாயும் நல்லவர்களையே பகையாக எண்ணுகிறவர்களாயும் துரோகம் செய்கிறவர்களாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவனுக்கு பிரியமாய் நடவாதபடிக்கு சுகபோகமாய் வாழ்கிறவர்களாயும் தேவனுடைய பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். நல்ல கவனிங்க, ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார். கடைசி கால மனிதர்கள் இப்படிதான் ஏமாத்து பேர்வழியா இருப்பாங்க. ஊழியக்காரனா இருந்தாலும் விசுவாசியா இருந்தாலும் சரி, பக்தியின் வேஷத்தை என்ன செய்து கொள்வார்கள்? தரித்து கொள்வார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இப்படி வச்சிருப்பாங்க பைபிளை. இப்போ பைபிளே தூக்குறது கிடையாது. என்ன இப்போ பாஸ்டரே பைபிளை தூக்கிட்டு வர மாட்டேங்கார. இப்போ ஊழியக்காரங்களே பைபிள் தூக்கிட்டு வர கிடையாது. என்ன தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க? ஒன்று செல்ஃபோன், இல்லைன்னா என்னது அந்த டேப் ஒன்று இருக்கு பாருங்க, நல்ல வேலை பைப்பில் இருந்து கலட்டாமல் இருக்கானுவா. ஆமாம், அந்த டேப்லெட் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இல்லைன்னா ஐபேடு தூக்கிட்டு வந்துக்கிட்டு வசதிக்கு தக்க அவ்வளோதான் தூக்கிட்டு வந்துக்கிறேன். இப்படி தூக்கி கொண்டு வச்சுக்கிறது அதைத்தான் பார்க்குறாங்க நிறைய பேர். நான் பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறேன். சில வசனம் வாசிக்கிறதுக்கு இப்படி தேடுவாங்க. தயவுசெய்து நீங்கள் வாசிக்க வேண்டாம், உட்காருன்னே சொல்லியிருக்கேன். பைபிள் கொண்டு வந்து வசனம் வாசிக்க முடியலன்னு என்ன செய்யாத, வாசிக்காத. ஒரு வேதாகமத்தை சுமந்துட்டு ஒரு மீட்டிங்க்கு வர முடியலன்னா உனக்கு எதுக்கு நீ ஊழியம்? உனக்கு எதுக்கு பைபிள்? இதை சுமக்கிறதுக்கு வருத்தமா? இதை சுமக்கிறதுக்கு பதில் எதை சுமந்துட்டு வர? ஐபேடையோ லேப்பையோ அப்படி தூக்கிட்டு கையில் வந்துட்டு இருக்கு. இப்படி வச்சுட்டு இப்படி அப்படி ஜாலியாக ஒரு மருந்து வேண்டியது, அதை கவர் போட்டு பத்திரமா வச்சுக்கிட வேண்டியது. அங்கே வந்து அப்படி சிப்பை திறந்து வேண்டியது, இல்லைன்னா ஸ்டிப்பை வச்சு அப்படி போய் பார்க்குறது. இது எதுக்கு? என்னன்னு கேட்டால் இதில் பைபிளில் இருக்குது, இது மட்டும்தான் இருக்குது. அதில் எல்லாமே பார்த்துடலாம்ல. அதில் உள்ள பிரசங்கத்தங்க ஏற்றி வச்சுக்கலாம், தப்புன்னு நான் சொல்லலை. அது வேணும் தான். அது அடிஷ்னலாக பின்னாடி தான் என்ன செஞ்சுக்கணும். நம்ம நான் டைரி தூக்கிட்டு வரேன். இது மாதிரி டைரி நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டாம். உங்களுக்கு டைப் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருக்குது, நீங்கள் அடிச்சுக்கிடுங்க வச்சுக்கிடுங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் அது ஒரு அடிஷ்னல் நோட்ஸ் எடுக்கிறதுக்காண்டி ஒரு எக்யூப்மெண்ட்டாக தான் வச்சுக்கணுமே தவிர அதை பரிசுத்த வேதாமத்துக்கு மேலே என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. என் கூட ஒரு சகோதரர் வாக்கிங் வருவார். இப்போ அவர் வேறு இடத்துக்கு போகிறார், நான் இந்த பக்கம் போகிறேன். அவர் வேறு இடத்துக்கு போய்ட்டுருக்கிறார். வேறு என்னைக்காவது ஒரு நாள் மீட் பண்ணுவார். அவர் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தவர், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மிகப்பெரிய போஸ்டிங்கில் இருந்தவர். அப்போ அவர் சொல்லுவார் என்கிட்ட ஒரு நாள், அடிக்கடி போகும்போது சொல்ல வசனம் நினைக்கிறத வாசனையா அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் ஒரு நாள் கேட்டேன், சரி நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசிக்கிறீங்களே, எவ்வளோ நேரம் வாசிப்பீங்க என்னென்னு கேட்பேன். அடிக்கடி பேசும்போது நாங்கள் 2 பேரும் பைபிளை பற்றியும். அப்போ ஒரு நாள் அவர்கிட்ட நான் பேசும்போது அவர்கிட்ட கேட்டார், நீங்கள் வேதத்தில் எப்படி வாசிக்கிறீங்க ஐயா? புஸ்தகம் டெய்லி வாசித்துருந்து வசனம் என்னென்ன வசனம் வாசித்தேன்னு சொல்கிறீங்களே, இந்த பைபிளை எங்கேருந்து வாசிக்கிறீங்க, எப்படி இப்போ சொன்னேன், இல்லையா நான் இது வச்சுருக்கேன், காலையில் எந்திரிச்ச உடனே எதை ஆன் பண்ணிடுவேன், கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி விட்டுட்டு மூத்த கழிட்டு வரும், வந்தோடனே உட்காந்து என்ன செஞ்சுருவேன், அதை பார்த்து வாசித்துருவையா. நான் சொன்னேன், தயவுசெய்து அதை நிப்பாட்டிடுங்க அப்படின்னு. அது உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க. நீங்கள் ஒரு பெரிய அதிகாரி, அதுக்கு என்ன பார்க்கணும் அதுக்கு அதை நீங்கள் வச்சுக்கிடுங்க. ஆனால் வேதத்தை திறந்து தான், பைபிளை திறந்து தான் நீங்கள் என்ன வாசிக்கணும், வசனம் வாசிக்கணும். அப்போ கேட்டார், எதுக்குயா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சில காரியங்களை அவளுக்கு சொன்னேன். உடனே அவர் ஏற்றுக்கொண்டார். சரி, அப்போ இன்னையிலேருந்து நான் மாற்றிடுறேன். இனிமேல் நான் எங்கேயாவது ட்ராவலில் இருக்கிறேன் அப்படின்னா அதை கொடுத்து பார்த்துக்கிறேன். மற்றபடி நான் வீட்டில் இருக்கும்போதோ மற்ற நான் எங்கே தங்கியிருக்க இடத்துல கட்டாயம் பைபிள் இல்லாமல் நான் போக மாட்டேயா. ஒரு உயர் அதிகாரி சில நேரங்களில் சொன்னால் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நிறைய பேருக்கு அது என்னதே இல்லை, புரியுங்கிறதுக்கு என்ன இல்லை,
சிந்தை கிடையாது. தயவுசெய்து சொன்னேன், இந்த வசனம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. எதில் வாசித்தாலும் வசனம் தானே, அப்படி சொல்ல முடியாது. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற காரியம், அவர்களுடைய கிரியைகளின்படி அவர்களுக்கு என்ன உண்டாகும்? முடிவு உண்டாகும். அப்போ ஒவ்வொருத்தருடைய கிரியைகளுக்கு தக்க முடிவு அப்படின்னா, இன்றைக்கி ஒரு 3 முடிவை குறித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். 3 பேருடைய முடிவு, 3 விதமான மனிதர்கள். நீங்கள் அப்படி வச்சுக்கிடுங்களேன், 3 விதமான மனிதர்கள், அவர்களுக்கான முடிவு. இந்த எண்ட் ஆஃப் த 3 கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், 3 விதமான மனிதர்களுக்கான முடிவு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். முதலாவது கீழ்ப்படியாதவர்களின் முடிவு. குறிச்சுக்கிடுங்க, நான் வசனத்தை பின்னாடி சொல்கிறேன். கீழ்ப்படியாத முடிவு. 2வது மறுதளிக்கிறவர்களுடைய முடிவு. 3வது பரிசுத்தவான்களின் முடிவு. 3 விதமான மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஒன்று கீழ்ப்படியாதவர்கள், இன்னொன்று யார்? மறுதளிக்கு போகிறவர்கள். 3வது பரிசுத்தவான்கள். என்ன, அதில் பரிசுத்தவான்களை ஊழியக்காரங்க வந்துடுவாங்க, விசுவாசி வந்துடுவாங்க, எல்லாருமே சேர்ந்தால் பரிசுத்தவான்கள் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க, உண்மையாக இருக்கிறவங்க. சரி, இருக்கட்டும். இந்த 3 பேருடைய முடிவுகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் கிரியைகளுக்கு தக்க அவர்களுக்கு என்ன உண்டு? முடிவு வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம பார்க்க முதலாவது கீழ்ப்படியாதவருடைய முடிவு. இந்த கீழ்ப்படியாதவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுது? 1 பேதுரு புத்தகம் 4:17 வாசித்து பார்த்தீங்கன்னா, நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம், தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு என்னமாயிருக்கும்? நல்ல கவனிங்க. ஆண்டவர் நியாய தீர்ப்பை எங்கே தான் தொடங்க போகிறாரு? தேவனுடைய வீட்டில் தான் தொடங்கும். ஏன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசிகிட்ட ஆண்டவர் சொல்லும்போது ஒன்று சொல்கிறார். 9ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவதூதர்கள் நிற்கிறாங்க. அப்போ தேவதூதரில் ஒருத்தனை பார்த்து ஒருத்தர் மைக்கூட்டை தூக்கிட்டு போய் சொல்கிறார். அந்த மைக்கூட்டை தூக்கிட்டு போய் என்ன செய்ய, பூமியில் நான் சொல்லுகிற நெத்திலாம் அடையாளம் போடு அப்படிங்கிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே அழிந்து போகிற ஜனங்களுக்காக மூச்சிறைத்து அழுது கொண்டு இருக்கிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அவங்க நெத்திலாம் என்ன போடு? அடையாளத்தை போடு. அடையாளம் போடுறான். அவன் மைக்கூட வச்சுருக்கான். அதுக்கு பின்னாடி பட்டயத்தை உருகிறவங்க வர்றாங்க. அப்போ அவங்ககிட்ட என்ன சொல்லப்படுதுன்னா, நீ இவன் பின்னாடியே போ, எவன் நெத்திலெல்லாம் அடையாளம் இல்லையோ அவனையெல்லாம் என்ன செஞ்சிரு? காலி பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்றார். இது எங்க தொடங்கு? என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். நல்ல கவனிங்க, இது எங்க தான் தொடங்கணும்? பரிசுத்தலம் தேவாலயத்தில் துவங்கு. மூப்பர்கிட்ட தொடங்கு முதல்ல, அதுக்கப்புறம் பின்னாடி போனா போதும். நல்லா கவனித்துக்கொள்ளுங்க. கடைசி நாட்கள் இருக்கிறோம். மமதையிலேயே இன்னும் ஒரு கூட்டம் வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. தங்களை கிறிஸ்தவன் ஒரு போர்வையிலே என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்ட தான் தொடங்க சொல்கிறார். பாருங்கள், ஒன்றுமில்லாத ஒரு காலத்துக்கு, ஒரு அதிகாரத்துக்காக, சில வருடங்கள் இருக்கிற போஸ்டிங்காக அந்த கமிட்டி மெம்பர்ஸ் திறந்து கொடுப்பதுக்கு என்ன இருக்குது? அடிதடி நடக்குது. யோசித்து பாருங்க. இப்போ வருத்தப்பட வேண்டியது இருக்கா இல்லையா? வேதம் என்ன சொல்லுகிறது? கீழ்ப்படிவுகளாக எடுங்க. ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் எங்கே தான் தொடங்க போகிறாரு? சபைக்குள்ளே தான் தொடங்குறாரு. இப்போ நான் சொல்கிறேன், ஓப்பன் ஐ டிக்ளேர், இந்த சபையில் ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் முதல்ல அது என்கிட்ட தான் தொடங்குவார். என்ன நியாயம் தீர்த்துட்டு தான் அடுத்து உங்ககிட்ட வருவார். புரியுதா புரியலையா? எந்த பாசும் சொல்ல மாட்டேன், நான் தைரியமாக சொல்கிறேன். அப்போ நான் சரியில்லைன்னா நியாய தீர்ப்பில் நான் தான் முதல்ல அழிவேன். ஏன்னா நான் தான் உங்களை வழி நடத்துகிறவன், நான் தான் உங்களுக்கு போதிக்கிறவன். முதல் அருவா யாருக்கு நேரம் தான் மேலே தொங்கிட்டு இருக்குது? புரியுதா? கத்தி முதல்ல யார் தலைக்கு நேரம் தான்? பாஸ்டர் தலைக்கு நேரம் தான். அடுத்து சபையில் இருக்கிற மூப்பர்கள். நாங்கள் 20 வருஷம் இருக்கோம், 15 வருஷம், 30 வருஷம் அப்படின்னு சொல்கிற சீனியர், ஒவ்வொரு சீனியர்ட்டி இப்படி வந்துகிட்டே இருக்கும். புரியுதா? இத்தனை வருஷம் உட்காந்து கேட்டுருந்தல்ல, நீ என்ன பண்ணிட்டுருங்க? அடுத்த சீனியர் யாரெல்லாம் பார்த்துக்க, நாங்கள் தான் முதல்னு சொல்கிறவங்கள அடுத்த அருவா உங்களுக்கு தான்.
புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா வசனம் அப்படி தானே சொல்லுது, நியாய தீர்ப்பு எங்கே தான் தொடங்கும்? அப்படிதான் மூப்பர் இடத்துல துவக்கம் பண்ணினார்கள். அப்போ ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும் என்று தான் சொல்ல வரேன். சத்தமாக ஒரு இல்லை சொல்லுங்க. ஏன்னா அவர் கிரியைகளுக்கு தக்க என்ன உண்டு, முடிவு உண்டு. அப்படி தான் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அவை இங்கே பார்க்கிறோம், பக்தி உள்ளவனே. அதை நீங்கள் வசனத்தை நீங்கள் முன்னாடி பின்னாடி வாசித்து பாருங்க. அந்த 15லேருந்து 19 வரைக்கும் வாசித்து பாருங்க, எப்படி சொல்லியிருப்பாருங்க. உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது. நீங்க எப்படி இருந்துராதீங்க, விசுவாசிகள் எப்படி ஆயிடக்கூடாது, தேவ பிள்ளைகள் எப்படி ஆயிடக்கூடாது, கொலைபாதகனாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்யணும், அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது. அந்நிய காரியத்துல போய் நம்ம தலையிடக்கூடாது, பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாதா, பாடுபடுகிற மற்றவங்க காரியத்துல முன்னாடி போய் நின்று நான் தான் செய்வேன் அப்படி சொல்லக்கூடாது, எல்லாம் ஒதுங்கிரு அப்படிங்கிறார். அடுத்து, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து, கிறிஸ்தவனாய் இருந்து பாடுபட்டால் வெட்கப்படாதிருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துங்க. நான் கிறிஸ்து நிமித்தம் பாடு வருது, நிந்தனை வருது, ஏய் நீ கிறிஸ்தவன் துறப்பா தொடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சந்தோஷப்பட்டுக்காங்க. நீ எல்லாம் கிறிஸ்தவ கோயிலுக்கு போகிறதானே, நீ எல்லாம் இங்கே எதுக்கு வந்த, அதுக்கு நீங்கள் சந்தோஷப்படுங்க. அந்த பாடுகள் உங்களுக்கு வேணும்னு வசனம் சொல்லுது. சத்தமுறையிலே சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் வேறொரு காரியத்தில் போய் உலகத்தானோடு நினை செஞ்சிடாது நின்றாதீங்கன்னு தான் அங்கே சொல்ல வரார். அந்த வேலையில் நம்ம போக வேண்டியதில்லை. நம்ம தேவ பிள்ளைகளுக்காக போய் தைரியமாக நில்லுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துறதுல கர்த்தருடைய பிள்ளைகள் எளிமையான பிள்ளைகளாக இருப்பாங்க. அண்ணன் தம்பி இருக்க மாட்டாங்க, அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்க, உறவுகள் இருக்கல. நீங்கள் போய் நில்லுங்க, நான் இருக்கேன்டா அப்படின்னு போய் சொல்லுங்கள். சத்தமே வர மாட்டேக்க, புரியலையோ? கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால், ஏய் நான் தகப்பனாக இருக்கேன்டா, நான் தாய் மாமனாக இருக்கேன்டா, நான் சித்தப்பனாக இருக்கேன்டா, நான் இருக்கிறேன் அப்படி போய் நெல்லு பாருங்கள், தேவன் ஆசீர்வதிச்சிருவார். சத்தமாக இல்லை சொல்லுங்க. ஆமேன். ஆமாவா இல்லையா? இந்த கேரளில் ஒன்று நம்ம பிள்ளைகள் அதை செஞ்சானுங்க. ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டில் யாரும் இல்லை, இவங்க மட்டும் தனியாக நின்றுட்டுருக்குறாங்க. அம்மா எங்கே இருக்காங்க, ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அக்காவும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறா. இவன் கூட்டத்தில் நிற்கிறான், இவன் தான் கிறிஸ்மஸ் தாத்தான்னு நிற்கிறான். அப்போது அந்த வீட்டில் இப்போ பாட்டு பாடணும். கிறிஸ்மஸ் தாத்தா தான் இங்கே நிற்கிறான், அவன் வீட்டிலே பாட்டு பாட வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ அவன் வீட்டுக்கு போயிட்டோம். போன உடனே டக்குன்னு நம்ம பிள்ளைகள் யாரும் சொல்லலை, ஏய் நீ போ நாங்கள் யாரும் சொல்லலை. அவங்களாவே நானுக்கண்டா அப்படின்னு சொல்லி நம்ம பையங்க பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லோரும் போய் வரிசை நின்ட்டாங்க வீட்டு வாசலில். எனக்கு அந்த ராத்திரில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாரும் நாங்கள் இருக்கோம்பா அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணா, அவன் பாக்கெட்டில் கை ஓட்டுதான். உடனே ஒரு பையன்ட்ட நான் எடுத்து கொடுத்தேன், இதை கொடுத்து போட்டுறா வச்சிருக்கா, நீங்கள் வச்சிடறா அப்படின்னு சொல்லி நான் எடுத்து கொடுக்குறேன். அவன் என்ன போட்டுறான், பைக்குள்ளே கையை ஓட்டுறான், தன்னால் முடிஞ்சது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லை நான் இல்லை அவன் இல்லை யோசிக்காதீங்க, நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் வரணும். சத்தமுறையிலே சொல்லுங்கள். ஆமேன். தாய்மாம இல்லை வரக்கொள்ள நான் இருக்கேன்டா. எளிமையான பிள்ளைகள் கர்த்தருடைய நாம மைப்பட நான் இருக்கிறேன். ஏன்னா நமக்கு இந்த மாமன் தாய் மாமா அந்த இந்தங்கன்னு ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் சும்மா பொய்க்காக வச்சுக்கிறது. ஏன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது பார்த்தீங்களா, வீட்டுக்குள்ளே தாய் மாமனை மதிக்கலை எங்களை அப்படி சொல்லுவாங்கல்ல, பிள்ளைகள் காரியத்தில் மதிக்கலை, அதுக்கு தானே சும்மா புழுவுக்கு வாங்கிக்கிறது. நம்ம அவங்கள கூப்பிடுங்க, மாமனை கூப்பிடுங்க. மாமனை வச்சு ஒரு புரோஜனம் நம்மலாம் செய்கிறது கிடையாது. நம்ம தாய் இதை பெற்றவங்களுக்கு தான் கணும். ஏன்னா பெற்றவங்களுக்கு தான் தெரியும் வலியும் வேதனையும், வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும். மாமன் என்னைக்காவது வந்து போகிறவங்க தானே, அப்படி தானே வந்து யார் தான் நம்மளை வளர்க்குறது யார், நமக்காக பிரயாசப்படுறது யார், நமக்கு சாப்பாடு போட்டது யார், கஞ்சி ஊற்றுனது யார், சமைச்சது யார், உருவாக்குனது யார், வேலைக்கு படிக்க வச்சது யார், இவ்வளோ தூரத்தில் வந்து உட்கார வச்சது யார், அது அப்பா அம்மா தானே. அதனால தான் நான்லாம் திருமணம் நடத்தி வைக்கும்போது தெளிவாக சொல்வேன். எல்லாம் சொல்லுவாங்க, அந்த இது ஐயா நீங்கள் நான் எடுத்துக்கிட்டேன், இல்லை எங்கள் பாட்டி இருக்குது, எங்கள் தாத்தா, ஒருத்தர் வேண்டாம், பெற்றவங்க நீங்கள் உங்கள் கைனால் எடுத்து கொடுங்க, 2 பெற்றோர் வாங்க உங்கள் கைனால் எடுத்து கொடுங்க, அதுதான் அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அப்படி சொல்லிவிட்டு நம்ம கொடுக்க போது நிறைய பெற்றோருடைய கண்களை நான் பார்த்துருக்குறேன். ஆணோ பெண்ணோ தங்களை அறியாமல் அழுவாங்க. அப்போ எவ்வளவு ஆசையோடு ஏக்கத்தோடு இந்த பிள்ளையை உருவாக்கி, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குது, அது ஆண் செயலையும் சரி பெண் செயலையும் சரி, அவங்க 2 பெற்றோர்கள் வந்து நிற்கும்போது அப்படியே கண்ணீர் தன்னறியாமலே ஆண்கள் கூட வடிக்கிறதை நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும் கடந்து வந்து உருவாக்குறது. எவனோ ஒருத்தன் எடுத்து கொடுக்குறது நமக்கு சந்தோஷம் கிடையாதுங்க. பெற்றவங்களுக்கு இருக்க உரிமை உலகத்தில் யாருக்கும் கிடையாது. அதை நான் தைரியமாக செய்கிறவன். எவன் எது சொன்னாலும் போயா அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பேன்.
ஏன்னா கர்த்தர் நாம் மகிமைப்பட்டால் போதும், என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தால் போதும். சத்தமுறையிலே சொல்லுங்கள். சம்பிரதாயத்துக்கும் சடங்காச்சாரத்துக்கும் நம்மகிட்ட என்ன கிடையாது, இடம் கிடையாது. தேவ நாம மட்டும் மகிமைப்பட்டால் போதும். சத்தமா இன்னும் சத்தமுறையிலே சொல்லுங்கள். அதனால தான் தைரியமாக சொல்லுங்கள். இருக்கிற எல்லா தங்கச்சிமாருக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி இருக்குது, என் சகோதரிமார்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இருந்து முன்னாடி நின்றுப்போம். அல்லேலூயா. எங்கள் வீட்டுக்காரர்லேயே எனக்கு அண்ணன் தம்பி உதவி இல்லையே, அண்ணன் தம்பி அதெல்லாம் யோசிக்காதுங்க. நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள், நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் செய்ய போகிறோம் எந்த காரியத்தினாலும். இது வரைக்கும் அப்படி தான் செய்யிருக்கோம், இதை விட இன்னும் மகிமையாக கர்த்தர் செய்ய வைப்பார். சத்தமா இன்னும் சத்த முறையில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் குழந்தை இல்லை தூக்காதீங்கன்னு சொல்லுவேன், நான் அதெல்லாம் ஏற்றுக்கிடவே மாட்டேன். அவங்கள தான் முதல் தட்டை தூக்க சொல்லுவேன். யாருக்கு குழந்தை இல்லையோ அவங்க தான் என்னது முதல் தட்டு, நீ தூக்குமா அப்படி தான் சொல்லுவேன். அவங்க இல்லைப்பா தூக்கு கொடு, என்ன வந்துட போகுது செய்வோம், அதெல்லாம் உடைக்கணும். அப்படி தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். சத்தமுறையிலே சொல்லுங்கள். விதவையாக இருந்தாலும் சரி, குழந்தை இல்லையா, அவளெல்லாம் ஒதுக்கி வச்சு பார்க்கவே கூடாது. அவங்க தான் அதை முன்னின்று செய்யணும். அந்த உரிமை உனக்கு இல்லாத உரிமை உலகத்தில் யாருக்கும் கிடையாது. கர்த்தர் செய்ய வைப்பார். அல்லேலூயா. இன்னும் சத்தமா. அருமையான தேவச்சனமே, தேவன் கிரியை செய்கிற வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கி நிறைய பேர் எப்படி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கீழ்ப்படியாமையின் ஆவியில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, போய்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அவர் சொல்கிறார், இப்படியெல்லாம் இருக்குதே, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தியிலானும் பாவி எங்கே நிற்பான். இப்போ ஒரு கூட்ட பக்தி இல்லாமலே போய்கிட்டு இருக்குது. தேவ சபைக்குள்ளேயே ஒரு கூட்ட பக்தி இல்லாமல் இருக்குது. அப்படியே சும்மா கூட்டமாக வந்துரு, பெரிய கூட்டமாக போகுது சபைக்கு. அந்த சபைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவர் அப்படிலாம் பெருமை பெற்றாதீங்க. அந்த லோக்கல் அந்த நடத்துகிற போதகர்கிட்ட கேட்டாலே சொல்லுவார், எல்லாம் சும்மா வந்துட்டு போதியா அப்படிம்பார். கூட்டத்தை பெருமையாக சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர பரலோக ராஜ்யத்துக்குன்னு சொந்தமாக்க முடியாது. எவ்வளோ பேர் கூடுறாங்கிறது இல்லை, எத்தனை பேர் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறாங்க. ஆமென். ஏன்னா பக்தி உள்ளவனே என்ன செய்கிறான், அற்று போகிறான் வசனம் சொல்லுது. நம்ம எங்கே நிற்க போகிறோம்? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம். அப்போ துவங்கும் போது அது என்ன செய்யும், நீதிமான் ரட்சிக்கப்படுவதே அரிதானால் பாவியும் கீழ்ப்படியாதனும் எங்கே நிற்பான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். அதில் 3-7 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவ கோபம் அப்படிப்பட்டவர்கள் மேலே வரியும், கீழ்ப்படியாதவர்கள் மேலே என்ன இருக்குன்னு சொல்லியிருக்குது, தேவ கோபம் உருவாகும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வீட்டில் வாசித்துக்கிடுங்க, நேரம் ஆயிரும், அதனால் குறிச்சிக்கிடுங்க அந்த பகுதியெல்லாம். நீங்கள் வீட்டில் போய் வாஸ்து கட்டாயம் நீங்கள் வாஸ்துங்க நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் ஒரு முறை வாஸ்து பாருங்கள், இந்த நோட்டெலாம் குறித்து வச்சு. கீழ்ப்படியாதவர்களுடைய தேவனுடைய கோபம் என்ன செய்யும், பற்றி எரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால கீழ்ப்படியாதவர்களுக்கு வருகிற முடிவு அழிவு என்று தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படியுடைய முடிவு என்னதுதான், அழிவு. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது மறுதலிக்கிறவன். எபிரேயர் 4-6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். நல்ல கவனிங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும். பரம ஈவு பரலோகத்தின் நன்மை என்பதை ருசியாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, தேவனுடைய அன்பை தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்றாச்சு. தேவனுடைய நல் வார்த்தையையும் தேவனுடைய நல்ல வசனங்களையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் இனி இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்க போறது என்பதையும் என்ன செஞ்சாச்சு, ருசி பார்த்தாச்சு. இப்ப நமக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப இங்க இருக்கிற எல்லாரும் கேட்கிறேன், ரட்சிக்கப்பட்டவங்க தானே? ரட்சிக்கப்பட்டவங்களாம் சத்தம் முறையிலே சொல்லுங்க. பரிசுத்த ஆவி பெற்றவங்களாம் சத்தம் முறையிலே சொல்லுங்க. வசனத்தை படிக்கிறவங்களாம் சத்தம் முறையிலே சொல்லுங்க. வரப்போகிற காரியங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க சத்தம் முறையிலே சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரியும். இதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு இருக்கு, முடிவு இருக்கு. இப்போ முடிவு பற்றி தானே பேசிட்டு தெரியும். ஒரு முடிவு வரப்போகிறது நமக்கு என்னெல்லாம் தெரியும். தெரிந்திருந்தும் வரப்போகிற காலங்களில் காரியங்களை அறிந்திருந்தும். அப்படி அடுத்து சொல்றார் பாருங்க, என்ன சொல்றார் பாருங்க, மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை
தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து. அம்மா நல்ல கவனிங்க. நான் ஒரு பாடல் எழுதினேன். அது நான் எழுதின 8வது பாடலை நம்ம நினைக்கிறேன். என்னோட திருமணத்துக்கு முன்னாடி நான் எழுதின பாடல் ஒரு பாடல். அதில் ஒரு வரி எழுதினேன். இந்த வசனத்தை வச்சு தான் எழுதினேன். யூதன் அறைந்திட்டான் சிலுவையில் ஒரு முறை, நானோ அறைந்திட்டேன் பல முறை உண்மையே அப்படின்னு சொல்லி. அது நேற்றைக்கு நான் அதை டைப் அடிச்சிட்டு இருந்தேன் உட்காந்து. ஏன்னா நான் எழுதி வச்சுருந்தேன். அப்புறம் இதில் ஏற்றணும், சிஸ்டத்தில் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி என்னுடைய டேப்பில் அதை ஏற்றிக்கிட்டு இருந்தேன். அப்படி இந்த பாட்டெல்லாம் நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வரியெல்லாம் நான் படித்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் இருந்து நேற்றைக்கு நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதை படித்தேன். நல்ல கவனிங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 8வது பாட்டுன்னு நினைக்கிறேன். நான் எழுதுகிற பாடல் இல்லை, இப்போ 1200க்கு மேலே இருக்குது. அந்த பாடல்லையே நான் அப்போவுமே அந்த வழியை மன்னியும் தேவா என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் எழுதியிருந்தேன். அந்த பாடலில் அந்த வரியில் இப்படி ஒரு எழுதியிருக்கிறேன். யூதன் அறைந்துட்டான் ஒரு முறை சிலுவையிலும், நானும் அறைந்துட்டேன் பல முறை உண்மையே அப்படின்னு சொல்லி. யூதன் ஒரே ஒரு தடவை தான் நினைஞ்சிருக்கான், சிலுவையில் அடிச்சுட்டு விட்டுட்டான். ஆனால் நாம் அந்த வசனம் இப்போ எப்படி போட்டிருக்குது? தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் ஒவ்வொரு தரம் மறுதலிக்கும் போதும், நம்ம வழி விலகும் போதும், பாவம் செய்யும் போதும், தவறு செய்யும் போதும், ஏமாற்றும் போதும், பொய் சொல்லும் போதும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? சிலுவையில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் சிலுவையில் அடிக்கிறோம் இயேசுவை. அவன் ஒரே தடவை அடிச்சுட்டு சந்தோஷமாக நின்ட்டாவன். அதுக்கப்புறம் அதில் உடைஞ்சாங்க. அதில் ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர், மீட்கப்பட்டவங்க நிறைய பேர். ஏன்? அந்த அவரை கொல்லுவதற்கு தலைமனாய் பொறுப்படுத்து போன 100க்கு அதிபதியே சொன்னா, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் சொல்லிட்டான். அதை விசாரிப்பதை நீ சரித்திரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழித்து அந்த நாட்களுக்குள்ள பெரிய குழப்பங்கள் வருது, எல்லாம் பிரச்சனைகள் நடக்குது. அப்போ இதனுடைய காரியமாய் விசாரிப்பதற்காக ரோம ராஜ்யத்திலேருந்து ஒரு 100க்கு அதிபதி அனுப்புகிறாங்க. ஒருவரை அனுப்பி, நீங்கள் வசனத்தில் அப்படி இருக்குது, அந்த நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா சரித்திரம் அதான் சொல்லுது. அவர் அங்கே போய் எல்லாம் விசாரித்து சில காலங்கள் தங்கி இருந்துட்டு அங்கேருந்தே ஒரு லெட்டர் எழுதிட்டான். லெட்டர் எழுதி அதை யாருக்கு அனுப்பிட்டான்னா, நேர யாருக்கு? ரோம அரசாங்கத்துக்கு அனுப்புகிறான், ரோம மன்னருக்கு அனுப்புகிறார். அனுப்பிட்டு அந்த இயேசு மெய்யான தேவன் நான் அறிந்து கொண்டேன், அதனால் நான் என்னுடைய பணியை திறந்துட்டு நான் அவர் வேலையை பார்க்க போகிறேன்ட்டு போயிட்டான். எதுக்கு வந்தவன்? விசாரிக்க வந்தவன். ஆனால் அந்த 100க்கு அதிபதி வந்து பல வருஷங்கள் பல சூழ்நிலைகளை சுற்றி கிராமங்கள் தங்களை, ஏன்னா இவங்க வந்து யூதர்கள் கிளப்பிக்கிட்டே இருந்தாங்க. அன்றைக்கி இருந்த பிரதான ஆசாரிகள் என்ன கிளப்பிக்கிட்டே இருந்தாங்கன்னா, இவர் என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க? கடத்திட்டு போயிட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. 28ஆம் அதிகாரத்தில் இருக்குது பார்த்தீங்களா? மற்ற 28 இருக்குது பார்த்தீங்களா? அதை சொல்லி 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 கடைசி வரைக்கும் அது அப்படியே இப்போ ஒருவேளை அப்போவே அந்த காலத்தில் அதை செய்தாங்கன்னா, ஒருவேளை இப்போ இருந்திருப்பாங்கன்னு வைங்க, எல்லாம் கையில் என்ன இருக்குது? ஆமாம், செல்ஃபோனில் அடித்து அந்த பொய் தாங்க இப்போ வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்குது. அன்னைக்கு தொடங்குற பொய் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது. எல்லாம் எதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கான்? ரீல்ஸை பார்த்து தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். ரியலை பார்த்து வாழ்க்கை ஓடலை. இங்கே அப்படி தான் சொன்னாங்க, ரீல் விட்டுக்கிட்டே இருந்தானுவா. அந்த ரீல் வந்து எங்கே வரைக்கும் போயிடுச்சு? ரோம சாம்ராஜ்யத்துடைய தலைவர் வீட்டுக்கு வரைக்கும் போயிடுச்சு. அரசாங்கத்தையே போய் இடிச்சிச்சு. அதனால் அரசாங்கமே அனுப்பினது. அந்த அரசாங்கத்திலேருந்து ஆளை அனுப்பினவர் வந்து விசாரித்து எல்லாம் இக்கடுக்கெல்லாம் தாடி பார்த்துட்டு கடைசியில் அவர் மரித்ததும் உண்மை, உயிர்த்ததும் உண்மை, இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார் உண்மை என்பதை எழுதிட்டான். ஆனால் அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. அப்போ ஏன் அது பெருசாகலை அப்படின்னா, இவர் எழுதி அனுப்பின லெட்டர் கிடைத்தது யார் கையிலன்னா, சீசர் கையில் கிடைக்கல. மகாராஜாவின் சீசர் கையில் கிடைக்காம அவன் மருமகன் கையில் கிடைக்கிது. அந்த மருமகன் சீசரை காலி பண்ணிடுறான். காலி பண்ணிட்டு அவன் அதிகாரியாக வந்துடுறான். அவன் ராஜாவை மன்னனாக மாறுறான். அதனால இந்த செய்தி வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி அவன் ரோம அரசாங்கத்திலேருந்து இவனை அரெஸ்ட் பண்ணி கொலை செய்திருங்கன்னு ஆள் அனுப்பிட்டான். யூத தேசத்துக்கு அனுப்பிட்டான். இவன் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி இவன் என்ன செஞ்சிருங்க, கொலை செய்து விடுங்க.
இதெல்லாம் நான் சொல்லுது இப்போ ஓரலாக போகிறேன், சொல்லிட்டேன். இதை நீங்கள் அப்படியே சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். ரோம அரசாங்கத்தை குறித்து வாசித்து பாருங்கள். சரித்திரம் நான் சொல்வது, புரியுதுங்களா? ஆகவே இந்த நாட்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மறுதலித்து போகிற ஒரு கூட்டம் இருக்குது. மெய்யான தேவன் என்று அறிந்திருந்தும் கூட, இயேசுதான் தெரிஞ்சிருந்தும் கூட மறுபடியும் நம்ம மறுதலிச்சுக்கிட்டே இருப்போம். நான் இல்லை நான் கிறிஸ்தவ இல்லை, நான் அது இல்லை இது இல்லை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போமானால் நம்ம மறுபடியும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு அர்த்தம்? சிலுவையில் அடிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று அர்த்தம். அப்படிப்பட்டவருடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த வசனம் அப்படி தொடர்ச்சியாக வாசிக்கும் போது சொல்லப்பட்டு இருக்கிறது, மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஏங்க அந்த மழுங்கல் உள்ள எதிராக நிற்கிறவன் ஈஸியாக மாறிடுவாங்க. நான் சொல்லுவது புரியும் நினைக்கிறேன். நேர எதிரியாக இருக்கிறவன் டக்குன்னு மாறிடுவான். இந்த மலிப்பிக்கிட்டே இருக்கிறவன் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்பான். மலிப்பிக்கிட்டே தான் இருப்பான். அப்படியே மடங்கடிச்சுக்கிட்டு அப்படியே ஏமாற்றிக்கிட்டே தெரிவான். அவனை ஒரு காலம் நீங்கள் திருத்த முடியாது. அவனை கூடாத காரியம். அவனுடைய முடிவு என்ன அப்படின்னா, அவனுடைய முடிவு சுட்டரிக்கப்படுவதேன்னு சொல்கிறார். எப்படி அடிக்கடி மழையை பெய்தும் நல்ல விளைச்சலை கொடுக்காமல் முட்புதர்களை உண்டாக்குகிற நிலம், பயிர் நிலமானது எப்படி சுட்டரிக்கப்படுமோ அதே போல முடிவும் என்னது இருக்கும் என்று எழுத்தார். மறுதலிக்கூடிய முடிவு என்னதான்? சுட்டரிக்கப்படுதுன்னு சொல்லிட்டார். இதுக்கு தான் ஒரு உதாரணமாக இயேசு கிறிஸ்துவே சொன்னார். 13ஆம் அதிகாரம் மத்தேயுல நிறைய காரியங்களை சொல்லிட்டு வர்றார். பேரபிள்ஸ் சொல்றார். நிறைய ஊமைகள் சொல்லும்போது ஒரு ஊமையை சொல்றார். ஒரு விவசாயி என்ன பண்ணான்? விதைக்க போனான். நல்ல விதைகளை விதைச்சிட்டு வந்துட்டான். ஆனால் அவன் போயிட்டு விதைச்சிட்டு வந்து நிம்மதியாக படுத்திருக்கான், முளைச்சி வரட்டும்னு சொல்லிட்டு. அடுத்து அவைகள்லாம் முளைத்து மேலே வருகிற, துளிர் விட்டு மேலே வரும்போது அந்த தோட்டத்தில் பணியாளர்கள் போய் பார்க்குறாங்க, என்ன முளைச்சி கிடக்குது? களையும் சேர்ந்து முளைச்சிருச்சு. இப்போ வந்து சொல்லுகிறாங்க, ஐயா இந்த மாதிரி நம்ம விதைச்செல்லாம் எப்படி ஆகிப்போச்சு? களை முதைச்சிருச்சு. 13:20 30 வரைக்கும் இருக்கும் அந்த பேரபுள். அவன் இப்படி இருக்குது ஐயா, இந்த ஊமைகளை குறித்து அங்கே சொல்லப்படும். அவன் இப்படி முளைச்சிருச்சு. அப்போ அவன் சொல்ல, விட்டுருங்க, நான் பிடுங்கிருட்டுமா? வேண்டாம். பிடுங்கட்டுமா? நாங்கள்லாம் களையெல்லாம் பறிச்சிடட்டுமா? வேண்டாம், விட்டுருங்க. ஏன்னா நீ களையை பிடுங்க போகிறேன்னு சொல்லி களையோடு சேர்ந்து எதுவும் சேர்ந்து வந்துடும், பயிரும். இன்றைக்கி நிறைய இடங்கள் அந்த பிரச்சனை இருக்குது. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கர்த்தர் கொடுக்குற ரட்சிப்பை பார்த்தாச்சு, அபிஷேகத்தை பார்த்தாச்சு, நன்மையை பெற்றாச்சு, வரப்போகிற காரியங்களை தெரிஞ்சாச்சு, வசனங்களை இருந்தாலும் மறுதளிச்சுக்கிட்டே இருக்கிறவன நிலைமை என்னென்னா, நிலங்கள் சுட்டரிக்கப்படுவது போல, முட்புதர்களை விளைவிக்கிற முழங்கள் சுட்டரிக்கப்படுவது போல அவனுடைய வாழ்க்கை இருக்கும்னு தான் கர்த்தர் சொல்கிறார். அப்போ மறுதளிக்கிற ஒரு முடிவு அப்படித்தான். ஆண்டவர் இந்த பூமியில் சொல்லிட்டார், என்னை இங்கே எவெல்லாம் மறுதளிக்கிறானோ அவனை நான் எங்கே மறுதளிப்பேன்? அந்த ராஜ்யத்தில் மறுதளிச்சேன். பிதாவுக்கு முன்பதாகவும் தேவதூர்களுக்கு முன்பாகவும் நான் என்ன செய்வேன்? சிம்பிளாக சொல்லிடுவாருங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், ரொம்பலாம் சொல்ல மாட்டார். உன்னை அறியேன், உங்களை நான் அறியேன். ஐயா, நான் உம்முடைய நாமத்தில் அற்புதம் செய்தேன் அல்லவா, அதிசயத்தை செய்தேன் அல்லவா, பிசாசுகளை துரத்தினேன் அல்லவா, வியாதியஸ்தில் சொஸ்தம், மரித்தவனே உயிரோடு இல்லை, நீ எல்லாம் செஞ்சிருப்ப, ஆனால் ஒன்று எனக்கு தெரியாது. சிம்பிளாக சொல்லிடுவார். இங்கே நம்ம ஒவ்வொருத்தரையும் சொல்லிக்கிட்டு தெரியுதோம்ல, அவர் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவார், எதுவுமே எனக்கு தெரியாது. அவர் தெரியாதுன்னு சொல்லிட்டா நம்ம எந்த காரணத்தை கொண்டு எங்கே போக முடியாது? எல்லையை தாண்டி போக முடியாது. ஏன்னா அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் இல்லாமல் போக முடியாது. இப்போ மறுதளிக்கிற நிலைமை பரிதாபமாக என்ன செஞ்சிடும்? போயிடும். நல்ல சோதனைகள் இருக்கும். நன்மை செய்து பாட நினைப்பதை பார்க்கணும், தீமை செய்து பாட நினைப்பதை பார்க்கலும் நன்மை செய்து என்ன செய்யணும்? இதைத்தான் வசனம் சொல்லுது. தீமை செய்து பாட வைக்க பெருசு இல்லை, நன்மை செய்யுங்க. கடைசி 3வது ஒரு காரியம், இந்த விளக்கிட்டு போட நிறைய நேரங்கள் இருக்கும், 1000. அதனால் சொல்கிறேன். 3வது காரியம் ஆண்டவர் சொல்லுகிறது, தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், கடைசி வசனத்தை வாசிங்க. தானியேல் கடைசி வசனம். நீயோவென்றால் முடிவு வரும் மற்றும் போயிரு, முடிவு மட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. 2 பேருடைய முடிவை பார்த்தோம். ஒன்று
கீழ்ப்படியாதவனுடைய முடிவு. ரெண்டாவது யாருடைய முடிவு? மறுதலிக்கிறோம். இந்த ரெண்டு முடிவு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். கீழ்ப்படியாமையினால தான் முதல் மனிதனாகிய ஆதாமே என்ன செய்யப்பட்டான்? இழந்து போனான். தேவ மகிமையே என்ன செஞ்சான்? இழந்து போனார் என்பதை பார்க்கிறோம். கீழ்ப்படியாமையின் பாவம் பெருகினதுனால தான் நோவா காலத்தில் ஒரு பெரிய அழிவையே என்ன செய்தோம்? சந்தித்தோம். மிகப்பெரிய அழிவு உருவானது. முழு உலகமும் அழிக்கப்பட்டது நம்ம பார்க்கிறோம். சோதோம் கொமோரா பாவத்தினால் அழிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்ததுனால. இதையெல்லாம் மனசில் வைத்து கொண்டு தான் நம்ம வாழணும். பரிசுத்தவான்களாய் வாழ விரும்புகிறவர்கள் நம்ம ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல நம்ம ஜெயிச்சிடணும். இப்போ இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, தனி மனுஷனாக இருந்தாலும் சரி, ரெண்டையும் நம்ம யோசிக்கணும். நெகட்டிவ் பற்றி முதல்ல என்ன செஞ்சுருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். எதிராளியை பற்றி தெரியாமல் நான் செஞ்சிருவேன், நான் சாய்ச்சிருவேன் சொல்ல முடியும். இப்போ அப்படி தான் தோந்துட்டாங்க. எதிராளி யாருன்னு உங்களால் என்ன செய்ய முடியல? கணிக்க முடியலை. சிம்பிளாக எடுத்துட்டாங்க, தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இது நல்ல உதாரணம். எப்போ எப்படி வேணாலும் எது வேணாலும் என்ன செய்யலாம்? நடக்கும். இதுமே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். இப்போ விழிப்பார்க்க வேண்டியது தேவ பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறேன். எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும். அப்போ நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியாத வசனமாக, எனக்கு தெரியாத வார்த்தை, எனக்கு தெரியாத ஜெபமாக, இந்த கதையெல்லாம் ஓட்டப்படாது. ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, உனக்கு முன்னாடி யார் வந்து நின்றுவான்ட்டார்? பாவிகளும் ஆயக்காரர்களும் வந்து நிற்பான்னு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு தெரியும் நம்ம விளங்காமல் போவேன், அவன் ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி ஆண்டவர் சமத்தில் வந்து உட்காந்துருவான். புரியுதுங்களா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தானியலுக்கு சொல்கிறார், நீ போய் என்ன செய்து கொண்டிரு? இளைப்பாரி கொண்டிரு. நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு நீ என்ன செய்வாய்? எழுந்திருப்பாய். நீங்கள் அப்படியே கொஞ்சம் மேலே வாங்க. அந்த 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாக. நல்ல கவனிங்க, எல்லாரும் கவனிச்சுக்கிடுங்க. அந்த வசனத்தை எழுதும் போது கவனிச்சமா எழுதுங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பூமியின் நித்திரை பண்ணுகிறவர்களாக அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் என்ன எழுந்திருப்பார்கள். என்ன செய்வார்கள்? விழித்து எழுந்திருப்பார்கள். செத்து போனவர்களில் சிலர் எதுக்கு எழுந்திருப்பாங்களாம்? நித்திய ஜீவனுக்கு எழுந்திருப்பார்கள். சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் எழுந்திருப்பார்கள். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. மரணம் என்பது எல்லாருக்கும் என்னது? காமன். 1000 வருஷம் வாழ்வன் யாரும் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அது நம்ம காலம் குறைஞ்சு வந்துருச்சு. இவ்வளவு காலம் இருக்கிறதே பெரிய கஷ்டம்தான். அப்படி லெவலுக்கு போயிருச்சு. தொடக்க காலம் 900 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ஆண்டவரே சொல்கிறார், மனுஷனுடைய வாழ்க்கை நாட்கள் இவ்வளோதான், 120 வருஷம் தானேன்ட்டார். இவன் வாழ போகிறதே 120 தானேன்ட்டார். அப்புறம் அது அப்படியே சங்கீதக்காரன்ட்ட வரும்போது சங்கீதக்காரன் என்ன சொல்லிவிட்டான்? 80 வருஷம் தான் அவன் முடிவு பண்ணிட்டான். பலத்தின் விகிதினால் 80. அதுக்கு மேலே கிடைச்ச சந்தோஷம்தான். அதுவும் பலத்தின், அதுவும் என்னன்னு தான் சொல்லிட்டு போகிறான். வருத்தமும் சஞ்சலம், பெரிய சந்தோஷம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ யோசித்து பாருங்களேன், நம்ம அப்படி சிந்திச்சு பாருங்க. சின்ன வயசில் எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்போம், எவ்வளோ சுற்றி இருப்போம், எவ்வளோ பாட்டு கிடந்திருப்போம், எவ்வளோ ஆட்டு கிடந்திருப்போம். கஞ்சி இருக்கோ காட்டிலையோ நம்ம வாட்டுக்கு நம்ம சுற்றினோம் ஓடணும். இப்போ செய்ய முடியுதா? சின்ன வயசில் இருக்கிற ஜாலி போயிருந்துச்சு. இப்போ இருக்கிற பொருளாதாரம் கிடையாதுங்க. ஆனால் அன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் இன்றைக்கி இருக்குதா? இல்லை. அப்போ இருக்கிறத விட இப்போ 50 மடங்கு 100 மடங்கு கூட நம்மகிட்ட என்ன இருக்கலாம்? காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், ட்ரெஸ் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த சந்தோஷம் இருக்கா? இல்லை. நானே இந்த வசனம்லாம் தீங்கி போது யோசிச்சுட்டே இருந்தேன். அன்னைக்கு ஸ்கூல் போட்டு படுத்துட்டு அப்படியே நான் ஸ்கூல் லீவில் படித்தேன். நாங்கள் குதிரைவட்டியில் இருந்தோம் அப்போது, ஹைஸ்கூல் படிக்கிற நாட்களில். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வருவானுங்க கரெக்டாக. இந்த லீவ் விட்டாச்சுன்னு என்னது வருவானுங்க. நான் அப்படியே மனசில் யோசிச்சுட்டே வந்தேன், எப்படி கத்திரு அந்த ஊரில் நாங்கள் வந்துட்டோங்கிறதுக்கு ஊருக்கே தெரியும்.
அந்த ஊருக்கே எஸ்டேட்டுக்கே தெரியும் நாங்கள்லாம் வந்து சேர்ந்துட்டோம்டா அப்படின்னு பையன் லீவ் விட்டாச்சான்னு கேட்பாங்க. ஆள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பெண்கள் காட்டுக்குள்ளே வேலை பார்க்கும்போது என்ன ஸ்கூலில் லீவ் விட்டாச்சா, இந்த பையன் சத்தம் கேட்குதே அப்படிம்பாங்க. ஆமாம், ஏன்னா காட்டுக்குள்ளே இன்னும் பாட்டு பாடுவோம். காட்டுக்குள்ளேன்னு நம்ம தான் அப்படியே கத்தி பாடுவேன், ஒரு வெக்கம் கிடையாது. நல்ல சத்தமாக காட்டுக்குள்ளே போயிட்டு விறகு வெட்ட போவோம். இதெல்லாம் அதுதான் வேறு என்ன, காட்டுக்குள்ளே சும்மா ஊர் சுத்தலாம் போகிறது கிடையாது. எல்லாம் காலைல அம்மா அப்பா வேலைக்கு போனோன்னே என்ன தூக்கிட்டு போயிடுவோம், அருவாளை கோடாலை எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே போகிறது. அந்த களைப்பு தெரியக்கூடாதுன்னு நம்ம தான் பாடுறதே. எல்லாம் என்னை பாடுனே அப்படிமா பாடுறது. சினிமா பாட்டு தான் பாரு, என்ன கிறிஸ்தவ பாட்டை பாட போகிறோம், சினிமா பாட்டு தாங்க. நாங்கள் அதுக்குன்னு சொல்ல கத்தி பாடுறது, எல்லா பாட்டு பாடுறது. அது ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கோயிலில் என்ன செய்யுறது. ஆமாம், எல்லா பாட்டு, ஒரு பாட்டு சர்ச்சில் விடுறது கிடையாது. எல்லா கன்வென்ஷனுக்கு அப்படியே மனப்பாடம் வச்சுட்டு பாடுறது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை அங்கே பாட்டு, ஞாயிற்றுக்கிழமை நைட்லலாம் எல்லா ஜபத்துக்கும் போயிடுறது. ஏன்னா அங்கே இருக்க சின்ன சர்ச்சு தான் அப்போ நாங்கள் இருந்த இடத்துல. அப்போ போயிடுது எல்லாத்துலேயும். அவர் அங்கே வாத்தியார் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் கோயில் குட்டியார், அவர் தான் உபதேசியாரும், ரெண்டுமே அவர் தான். அப்போ அவர் என்ன சொல்லுவார், ஏய் பாட்டு பாடுங்கப்பா அப்படின்னு. நாங்கள் தான் பாடுறது பாட்டு. நாங்கள் எப்போ பாட்டு நிப்பாட்டுதோமோ அப்போ தான் அவர் ஜெபமே பண்ணுவார். அது வரைக்கும் அவர் பிடிச்சி உட்காந்து நாங்கள் தான் பாடுறது சந்தோஷமாக. கிறிஸ்மஸ் அன்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னா விடிய எங்கே தான் கிடக்குது, சர்ச்சில் தான். அங்கே பால் இல்லாத காப்பி என்ன செஞ்சுட்ருக்கோம், டீ கொதிச்சுக்கிட்டே இருக்கும், கருப்பட்டியை போட்டு கொதிக்க விட்டுருவோம். அப்போ சீனி எல்லாம் கிடையாது, கருப்பட்டி தான். அப்போ கருப்பட்டி கொதிச்சுட்டே இருக்கும். அப்படி இப்படி சுற்ற வேண்டியது, விளையாட வேண்டியது, அப்புறம் என்ன செய்ய வேண்டியது, டீயை குடிச்சிக்கிட வேண்டியது, அப்புறம் பாட்டு பாட வேண்டியது, அப்புறம் வெளியில் வந்து விளையாட வேண்டியது. அம்மா அப்பாலாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த இடம் நல்ல நைட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு காலையில் 4 மணி சர்வீஸுக்குள்ளே என்ன செய்வாங்க, 9 மணிலேருந்து 8:30 மணிக்கு காலி பண்ணி அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க, அப்பா வீட்டுக்கு போயிடுவாங்க. இவங்களாம் வீட்டில் போய் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா, வீட்டில் போய் என்ன போடுறது, முறுக்கு போட, வடை போட, அது இதுன்னு என்னென்ன அதிரசம் போட. இந்த அதிரசம்லாம் ராத்திரி தான் வேலை, வடை தான் காலையில், அதிகாலை வடை தான் காலையில். இந்த அதிரசம், முறுக்கு, அச்சு முறுக்கு இதெல்லாம் விடிய என்ன செய்யுது, தாய்க்கு வேலை. அங்கே நமக்கு வேலை எங்கன்னா கட்டங்காப்பியை குடிச்சிட்டு சுற்றி ஓடி கோயிலை சுற்றி விளையாடுறது. அங்கே தான் என்ன செய்யுது, சந்தோஷமாக ஆட்டம் பாட்டம் எல்லாம் நடக்கும். ஒருத்தரும் எனக்கு கேட்கணும், அவ்வளோ சந்தோஷம். இப்போ ஓட முடியுமா? இப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ இப்படி போகும்போது இப்படி பாட்டு போனேன், பாஸ்ட்டுக்கு எதுவும் ஆகிட்டு போல தருது. அப்படி நீங்கள் வீட்டுக்கு தான் போய் சேர்த்துருப்பீங்க, யாராவது ஃபோன் பண்ண, என்ன உங்கள் பாஸ்ட்டுக்கு ஏதாச்சும் அப்படியே ரொம்ப சத்தமாக பாட்டு போகிறாரு, இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லையே அப்படிமா. அப்போ எவனும் கேட்டதில்லை, சூப்பராக பாடுறீங்கடா அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தாங்க, நல்ல பாடுங்கடா. ஏன்னா அப்போ எதை தவிர கிடையாது, ரேடியோவை தவிர ஒன்றும் உண்மை தான், ரேடியோவை தவிர ஒன்றும் கிடையாது. அந்த ரேடியோவும் ஒரு 10 வீட்டுக்கு ஒன்று, 20 வீட்டுக்கு ஒன்று, 50 வீட்டுக்கு ஒன்று தான் அங்கே இருக்கும். எல்லா வீட்லேயும் என்ன செய்யாது, இருக்காது. அந்த ஒரு வீட்டுக்காரன் வைக்கிற சத்தத்தில் தான் செய்தி தான் எல்லா வீட்டுக்கும் கேட்கும். அவன் போடுற பாட்டு தான் அந்த தெருவில் இருக்க அத்தனை வீட்டுக்கு என்ன செய்யும், கேட்கும். அது போக இப்போ நம்ம பாட்டுகள் ஓடும். எங்களை மாதிரி பயக பாடும்போது எல்லோரும் என்ன செஞ்சுக்கிடுவாங்க, சந்தோஷப்பட்டுக்கிடுவாங்க, நல்ல பாடுதாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இப்படிலாம் இப்போ அப்படி செய்ய முடியுமா? அந்த சந்தோஷம் இப்போ இருக்குதா? இல்லை. என்ன பாடினாலும் பழைய சோறு கூட வீட்டில் இருக்காது. வீட்டில் கத்தி வச்சுட்டா வீட்டில் வந்து ஒன்றும் இருக்காது. போகிற வேலை எங்கேயா தோட்டத்தில் கப்பக்கிழங்கு, சீனிக்கிழங்கு, வள்ளிக்கிழங்கு என்னத்தையாவது பிடிங்க என்ன செய்கிறது, திங்கிறது, கொய்யாக்காய், பப்பாளிக்காய், இதுதான் வயிற்று நிரப்பு அன்னைக்கு. ஏன்னா எல்லா தோட்டத்துலேயும் பப்பாளி மரம் உண்டு, எல்லா தோட்டத்துலையும் எவனையும் என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். எங்கள் பாட்டு பறிக்க வேண்டி சாப்பிடுவோம், எல்லாம் அவங்கவுங்க யாரும் பறிச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் வீணாக தானே போகும், பறித்து இதுதாங்க வயிற்று நிரப்புனது. ஆனால் அந்த சந்தோஷம் இன்றைக்கி இருக்குதானே, என்ன செய்யலை, இல்லை, அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை, நம்மை அழைத்த தேவன் வேறு பிரித்து இன்னைக்கு இவ்வளவாய் நம்மளை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். சத்தமுறையிலே சொல்லுங்கள், அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இப்போ நம்முடைய காலங்கள் முடியும், எப்போன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே நாளில் என்ன வரப்போறதில்லை, மரணம் வராது. எல்லாருக்கும் மறைவு என்பது உண்டு. கர்த்தருடைய வருகை தாமதிச்சால், கர்த்தர் வந்துட்டார்னா இப்படியே நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படலாம். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் எல்லாருக்கும் மரணம்னு உண்டு. ஆனால் மறிக்கும் போது ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, என்னைக்குனாலும் மறுபடியும் நான் உயிரோடு என்ன செஞ்சுருப்பேன், எழுந்திருப்பேன். சத்தமுறையிலே சொல்லுங்கள், இன்னும் சத்தமுறையிலே சொல்லுங்கள். அதைத்தான் அவர் சொல்கிறார். 2 டீமை சொல்கிறார். ஒன்று நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக எழுந்திருக்கிறவங்க, சந்தோஷத்தை சுதந்திரிப்பாங்க. இன்னொரு குரூப் எதுக்கு எழுந்திருக்கும், நித்திய நிந்தனையும் அவமானத்தையும் அடைவதற்காக எழுந்திருக்கும் அப்படி சொல்ல. அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்றாருன்னா, நீதிமான்களோ
அநேகரை நீதிக்குட்படுத்தினவர்களோ எப்படி இருப்பாங்களாம்? நட்சத்திரங்களைப் போல. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இப்போ உங்களுக்கு எனக்கு சொல்லப்பட்டது வார்த்தை அதுதான். நீங்களும் நானும் யாராக இருக்கணும்? நட்சத்திரங்களைப் போல இருக்கணும். எத்தனை பேர் நட்சத்திரமா இருப்பீங்க? we are the stars. எத்தனை பேர் சொல்றீங்க? பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க தான் நட்சத்திரம். அப்படி சொன்னால் புரியாது இல்லை? ஸ்டார். இப்போ எல்லாரும் யாருக்கு பின்னாடி தான் போகிறாங்க? ஸ்டார்ஸுக்கு பின்னாடி தானே போகிறாங்க. ஆமாம், நம்மெல்லாம் ஸ்டார்ஸ், நம்ம தான் நட்சத்திரம். எப்போ நட்சத்திரம் ஆகும்னா அவன் திரையில் நட்சத்திரமாகி காணாமல் போயிடுவாங்க. திரைக்கு மட்டும்தான் அவர் யார்? நட்சத்திரம். நம்ம நித்திய நட்சத்திரங்கள். அவங்க இங்கே வாழ்க்கையோடு அவங்க முடிஞ்சு போயிடும். எவ்வளோ புகழாரம் போட்டாலும் அதோட முடிஞ்சு போயிடும். இப்போ இந்த ஐயா வந்தார், சில வருஷங்கள் இருந்தார், இப்போ சமயத்தில் மரித்து போயிட்டார். யார்? ஒரு பெரிய பெரிய டைரக்டர், பாரதி ராஜா, எல்லாருக்கும் தெரியும். அவர் சித்தனைக்கு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம இப்படிலாம் அவர் பாட்டு தான் அன்றைக்கி நிறைய பாடிருக்கேன். அப்போ அந்த வயசு தானே எங்களுக்கு, அந்த காலகட்டத்தில் அவர் வந்தவர் தானே. அப்போ அந்த காலகட்டம் இப்போ அவருடைய வாழ்க்கையில் முடிஞ்சு போயிடுச்சு. இன்னும் சில நாட்களுக்கு பேசுவாங்க, அப்புறம் அந்த சில கதைகள் இதெல்லாம் நடத்துறதுக்கு பதிலாக அவரை ஞாபகத்தில்லாம் போயிடும். புரிஞ்சுங்களா? இவங்க வாழ்க்கை எதோடு முடிஞ்சிடும்? உலகத்தோடே முடிஞ்சு போயிடும். கண்ணதாசன் எழுதினது போல் யாரும் எழுத முடியாது. ஆனால் வாழ்க்கை அதோடு இணைஞ்சிருச்சு. சொல்லுவோம், அவங்க எழுத்து நிற்கும், அவங்க கவிதைகள் நிற்கும், அவங்க எடுத்து கொடுத்த டைரக்ஷன் நிற்கும், எல்லாமே நிற்கும். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நித்திய வரைக்கும் வருமா? வராது. நித்தியத்துக்கு அது என்ன செய்யாது? வராது. இப்போ அம்மா சொன்னாங்க ஜெபம் பண்ணும்போது, யாரை குறித்து சொன்னாங்க? சாரோல் அமைச்ச அந்த அம்மா இப்போ எங்கே உட்காந்துருப்பாங்க? புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்க ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாமல் இருந்தது ஒரு கூட்டம். கிறிஸ்தவ பாட்டு போட்டால் என்ன செய்யாது? எங்களுக்கு பிஸ்னஸ் ஓடாது, வேண்டாம், இப்படி ஒரு இதை பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்ணவங்க தான் ஏவிஎம் ஸ்டுடியோவில். அப்புறம் அந்த வேண்டா வெறுப்பாக பாட சொன்ன பாட்டு தான், ஏம்மா ஏதாவது ஒரு பாட்டையாவது பாடுங்கம்மா, நீங்கள் என்ன தான் பாடுதே நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வாலிப பெண்ணு ஒரு முறைக்கு பல முறை போகும்போது எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு? சொல்கிறாங்க, கேட்கவே இல்லை, நான் பாடணும், எனக்கு இதை ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லி இவங்க நிற்கிறாங்க, ஒத்த காலில் நிற்கிறாங்க. சரி நீ பாடுமா ஒரு பாட்டு, நீ வந்து அடிக்கடி தொந்தரவுப்படுத்திக்கிட்டே இருக்கிற. ஏன்னா பைபிளில் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அநீதிமானாக இருந்தாங்க கூட திரும்ப திரும்ப தொந்தரவுப்படுத்தினால அவளுக்காக நினைஞ்சானா நீதி செய்தான். அந்த மாதிரி தொந்தரவுப்படுத்திக்கிட்டே இருக்கா. சரி ஏமா நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க, உங்கள் பாட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் முடிவு செய்வோம், நாங்கள் மியூசிக் வாசிக்கலாமா ரெக்கார்ட் பண்ணலாமாங்கிற அடுத்த தீர்மானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த அம்மா பாடியிருக்குது. ஒரு பாட்டு சிம்பிளாக பாடியிருக்கு உட்காந்துக்கிட்டு, காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரே பரிசுத்தர் 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 எனதூத பாடிடும். இதுதான் முதல் கிறிஸ்தவ பாடல், ஒளிநாடாவில் வந்தது. அதுக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க, பக்தர்கள் இருக்காங்க, எத்தனையோ கீர்த்தனை பாடல் இருக்குது, எத்தனையோ பாமாலை பாடல்கள் இருக்கிறது. அந்த பாடல்லாம் எதில் வரல? ஒளிநாடாக ரெக்கார்டில் என்ன செய்யலை, பதிவு பண்ணப்படலை. முதல் பாடல் தான். அப்போ அந்த அம்மா பாடும்போது அந்த ஸ்டுடியோ முழுவதுமே என்ன கிடைச்சான்? பரிசுத்தர் பரிசுத்தர் என தேவதூதர்கள் பாடு சத்தம் ஸ்டுடியோ முழுவதும் கேட்டதான். ஏவி ஸ்டுடியோவில் எங்கெங்கே வேலை பார்க்குறான்னு எல்லாம் ஒன்று ஓடியாரானா, என்னடா ஒரு சத்தம் இப்படி கேட்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கேட்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா இந்த அம்மா உட்காந்து பாடிக்கிட்டு, இது ஒரு சகோதரி வாலிப பெண் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்குது. உடனே அவ்வளோ பேரும் கை கட்டி நின்ட்டாங்க. ஏன்னா அவ்வளோ சத்தம், தூதர்கள் பாடுகிற சத்தத்தை அவங்க அத்தனை பேரும் கேட்டிருக்கிறாங்க. தேவனை அறியாதவங்க தான் அவ்வளோ பேரும். உடனே அவர் சொன்னாராம், இந்த பாட்டை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், இந்த பாட்டு மட்டும் இல்லை, நீங்கள் எத்தனை பாட்டு எழுதிட்டு இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு தாமா மற்றவங்களுக்கு நாங்கள். ஏன்னா அப்போ ரெக்கார்டிங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. பாடும்போது அப்படி அந்த ஒரு கவி பாடுறோம் அல்லது ஒரு வரி பாடும்போது எச்சு விழுங்கிட்டால் பாட்டு நிப்பாட்டிடுவாங்க, திரும்ப எகைன் எங்கேருந்து பாடணும், மூச்சு அவ்வளோதான் நின்றுரும். உடனே ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், யூ ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். எப்படிமா முதல்லேருந்து திரும்ப பாடணும். ஒரு பாட்டு பாடாமல் 2 நாள் 3 நாள்லாம் அழுதவங்க உண்டு ஒரே ஒரு பாட்டுக்காக. ஒரு பாட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 நாள் 3 நாள். எங்கேருந்து தான் தொடங்குவாங்க, மறுபடியும் அங்கேருந்து தான் தொடங்குவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் விட்டுட்டீங்க, ராகத்தை விட்டுட்டீங்க அல்லது பிச்சை விட்டிங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ எந்த இடத்துல இந்த ஒரு வார்த்தையை மட்டும் இப்படி பாடுங்க, அந்த வரியை மட்டும் பாடுங்க, செட் பண்ணிடலாம். இப்போ ஈஸி.
இப்போ யார் வேண்டாலும் பாடலாம். இப்போ ரெக்கார்டிங்கிறது ரொம்ப ஈஸி. அப்போ ரெக்கார்டிங்லாம் அவ்வளோ பெரிய கஷ்ட காலத்தில் கிறிஸ்தவ ஸ்தாபனங்க கிறிஸ்தவ பாடல்கள் போடுவதற்கு ஏவிஎம் ஸ்டுடியோங்கிறது சாதாரண ஸ்டுடியோ கிடையாது. அவங்ககிட்டலாம் கிட்டவே போக முடியாது. அப்படிப்பட்ட ஸ்டுடியோ இந்த வார்த்தை இந்த பாடலுக்கு பின்னாடி அநேக பாடல்களை ஒளிப்பதிவு செய்து அவங்க வெளியே விட்டுருக்கிறாங்க. சத்தமுறையிலே சொல்லுங்கள், அந்த அம்மா எங்கே இருப்பாங்க? புரியுதுங்களா? இவங்களை நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும். இவங்க ஸ்டார்ஸ் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சிரும், அந்த ஸ்டார் அங்கே பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கோம் நித்தியமாக. இப்போ நம்ம எங்கே நிற்க போகிறோங்க தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த நித்தியத்தில் இருப்பாய், நீ உன் சுதந்திரத்துக்கு என்ன செய்வாய்? எழுந்திருப்பாய், நீ நட்சத்திரங்களை போல. இதைத்தான் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் அப்படி நம்ம வாசித்துடலாம். 11ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்ல வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது. அன்றைக்கு உலகத்தில் மரித்து போன அத்தனை மனிதர்களும் எழுந்திருப்பார்கள். ஆதாம் காலத்திலிருந்து நல்லா கவனிச்சுக்கிடுங்க, ஆதாம் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துடைய வருகை 2ஆம் வருகிற வரைக்கும் அல்லது அதுக்கு பின்னாடி 1000 வருஷம் அரசாட்சி வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க, யார் யாரெல்லாம் இந்த பூமியில் மரித்தார்களோ எல்லாரும் இந்த நியாயத்திற்கு என்ன செய்யணும்? எழுந்திருக்கணும். பரிசுத்தவான்களும் நிற்பாங்க, எல்லாரும் நிற்பாங்க. மரித்தோரை ஒப்பு வைக்கும், அங்கே வசனம் அப்படி தான் சொல்லுது. சமுத்திரம் தண்ணியில் மரித்தோரை என்ன செய்யும்? அது ஒப்பு வைக்கும். மண்ணானது தனக்குள்ளே நெருப்பு தன்னை ஒப்பு வைக்கும். ஏன்னா நெருப்பில் செத்து போகிறவங்க நிறைய இருக்கிறாங்க, மண்ணில் செத்து போகிறவங்க நிறைய இருக்காங்க, புதைக்கப்பட்டவங்க நிறைய இருக்கிறாங்க, தண்ணியில் போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி எதில் எப்படிலாம் செத்தாங்களோ எல்லாத்தையும் அது கொண்டு வந்து ஒப்பு வைக்கும். அப்படி கொண்டு வரும்போது புஸ்தகங்கள் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். நல்ல கவனிங்க, 2 காரியம் சொல்கிறேன். இப்போ இதை கவனிச்சுக்கிடுங்க, நம்ம ஜோம் பண்ணிடுவோம். அப்படி 2 நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிக்க இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகத்தை சொல்லிட்டு போயிடுறேன். புஸ்தகம்னு ஒன்று இருக்குது, ஜீவ புஸ்தகம்னு ஒன்று இருக்கும். அது போக என்ன இருக்கும்? புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது இருக்கும். அந்த புஸ்தகங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய டேட்டாஸும் அதில் இருக்கும். கவனி தம்பிமார், உங்களுக்கு நான் உங்கள் லாங்குவேஜ்லேயே சொல்லுதேன், தங்கச்சிமார் உங்கள் லாங்குவேஜில் சொல்லலாம். ஒவ்வொருத்தருடைய டேட்டாஸ் நம்ம செல்ஃபோன் ஆன் பண்ணோன்னு சொல்லுவான், இதை நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் டேட்டா என்ன ஆயிரும்? டெலீட் ஆயிரும். உங்கள் டேட்டாஸ் எல்லாம் இருக்கணும்னா நீங்கள் இப்படி சேவ் பண்ணிட்டு அப்படிலாம் வருதா? வரவே வரலையா? செல்ஃபோனெல்லாம் கொண்டாங்க, நான் பார்க்க வருதா வரலையான்னு பார்ப்போம். உங்கள் டேட்டாஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு நல்லா கவனிங்க. அப்போ அந்த டேட்டாஸ் அதே போல் உங்கள் வாழ்க்கை சரித்திரம் முழுவதும் எங்கே எழுதப்பட்டிருக்கிறோம்? அந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புஸ்தகம் இருக்குது. எனக்கு ஒரு புஸ்தகம், உங்களுக்கு ஒரு புஸ்தகம், ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. நம்ம புஸ்தகத்தில் என்ன குறித்து என்ன எழுதிக்கிறோம்? ரெக்கார்டு நோட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸ்கூலில் 2 இருக்கும், ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்கும், ரெக்கார்டு நோட்டுன்னு ஒன்று இருக்கும். ரெக்கார்டு நோட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு தான் ரெஜிஸ்டரில் கடைசி நாட்களில் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது பார்ப்பாங்க. கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா இல்லையா? கொடுக்குறாங்கல்ல. கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்னா என்னதுமா? நன்னடத்தை. அந்த நன்னடத்தை சான்றிதழ் கொடுக்கும்போது அதை வச்சு தான், அந்த ரெக்கார்ட் நோட்டை வச்சு தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ எந்த வாத்தியார் அதை பார்க்கறது கிடையாது. அது ஒரு பக்கம். உடனே போனோடனே என்ன குட்டுன்னு போடு, யாரை பார்த்தாலும் என்ன போட்டுறது? குட், அவ்வளோதான். கழுதாமல் விளங்குனா விளங்காம போகிறான், குட்டு எழுதிக்குள்ளே போட்டோம் அப்படின்னு கூட்டம். முன்னாடி இல்லாமல் செய்ய மாட்டாங்க. நாங்கள் படிக்கிற காலத்திலலாம் அப்படி செஞ்சது கிடையாது. குட்டுன்னு வாங்குறதே பெரிய கஷ்டம். இப்போ வீ குட்டுன்னு கூட போட்டு கொடுக்காங்க. ரொம்ப நல்லவர், அவ்வளோதான். வாத்தியாரே அடிப்பார், அவ்வளோதான், வேற செய்ய மாட்டார். அப்படிலாம் எழுதி கொடுத்துரு. ஏன்னா அவர் வீ குட்டு போடலன்னா இவனை விட்டுருவான். அருவாளை வச்சுட்டு தான் அவன் கேட்கான். ஆனால் அருவாளை நீட்டான், வீ குட் போடு, போடலாம் போட்டுருவான் அப்படிங்க. வீ குட் அப்படின்னு போட்டு தான், அவ்வளோதான். இல்லைன்னா உன் கழுத்து வீ மாதிரி ஆயிரும் அப்படிங்க. எழுதி கொடுத்துறா. சுதாலாம் அப்படி தான் பயந்துக்கிட்டு இருக்கா, என்ன போட தெரில அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ஹெட்மாஸ்டர் பதவி வேண்டாம், நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. மாட்டிக்கிடக்கூடாது, நம்ம மாட்டிட்ட சிக்கலாயிரும். சரி, நல்ல கவனிங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கு இந்த பிரச்சனை இருக்குதா இல்லையா? அன்னைக்கு அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. குட்டுனா மட்டும்தான் குட்டு, இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க? அப்படியே எஃப் போடுவான். முதல்ல எஃப் போட்ட உடனே நமக்கு என்ன வந்துடும்? வயிற்றால போயிடும். வாத்தியார் தைரியமாக எழுதி போடுவார். எங்க இப்படிலாம் இருந்துச்சுங்க. ஆனால் ஆண்டவர் நல்லவர். நல்லா கவனிங்க. நமக்கு ஒரு ரெக்கார்ட் நோட்டு, நான் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ரெக்கார்ட் நோட் இருக்குது. அந்த ரெக்கார்ட் நோட்டில் நம்ம பெயர் சரியாக இருந்தால் மட்டும்தான். அதான் அவரவர் கிரியைகள், அவர்கள் கிரியைகள் அவளுக்கு என்ன உண்டு? முடிவு உண்டு. அப்படி தானே இருந்துச்சு. முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்க உண்டு. இப்போ நம்ம ரெக்கார்ட் நோட்டில் நம்ம பேர் கரெக்டாக இருந்துச்சுன்னு வைங்க,
என் செய்கைகள் சரியாக இருக்குது, என் பேச்சு சரியாக இருக்குது, என் பார்வை சரியாக இருக்குது, என்னோடய நடக்கைகள் சரியாக இருக்குது, எல்லாத்திலும் நான் உண்மையாக இருந்தேன்னா ஆண்டவர் டிக்கெட் வச்சுருப்பார். அதை பார்த்து தான் ஆண்டக்கால் அங்கே உள்ளே ஏறும். எது? ஜீவ புஸ்தகம். இதுவே சரியில்லைன்னா ஜீவ புஸ்தகம் என்னதே இருக்காது, பேரே இருக்காது. இது ஓகே இருந்தால் மட்டும்தான் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. அப்பொழுது வேதம் சொல்கிறது, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மட்டும் எங்கே பிரவேசிப்பார்கள்? கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிப்பார்கள். பேர் எழுதப்படாத அத்தனை பேரும் அக்கினி நரகத்திலே தள்ளப்படுவார்கள். புரியுதுங்களா? இதுதான் கடைசி நியாய தீர்ப்பு. அதான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பு குறித்த நேரம் 3 விதமாக, நான் பல முறை சொல்லியிருக்கேன், 3 விதமான நியாய தீர்ப்புகள் இருக்குது. ஒன்று எங்கே இருக்கிறது? மகிமையில் 7 ஆண்டுகள் இருக்குல்ல, அங்கே இருக்கிறது. அது என்னது? கிறிஸ்துவின் நியாயாசனம். கிறிஸ்துவின் நியாயாசனம். அங்கே யார் மட்டும்தான் இருப்பா? மீட்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. அங்கே வந்து பாவங்க இவங்க பேச்சே கிடையாது. நீங்கள் உங்கள் செய்கைக்கு தக்க பலன் அங்கே கிடைக்கும். அவர்கள் செய்கைக்கு தக்க பலன் என்னோடு கூட நான் வருகிறேன்னு சொல்கிறார் இல்லையா, நான் அளிக்கும் பலன் என்னோடு அவர் கொடுக்கக்கூடிய பலன் அங்கே கிடைக்கும். 2வது வந்து 7 வருஷம் முடிஞ்சு இங்கே 1000 வருஷம் அரசாட்சி இருக்கும். இதுக்குள்ளே இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சி 7 வருஷம் முடிஞ்சு போயிடும். அந்த 7 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து உட்காரும்போது அங்கே ஒரு சிங்காசனம் இருக்கும். அந்த சிங்காசனத்துக்கு பேர் மகிமையின் சிங்காசனம். நீங்கள் நிறைய பேருக்குள்ள மைண்டில் மாறிடும், போதகர்களே குழப்புறாங்க. அதனால தான் உங்களுக்கு அழைத்து சொல்ல, ஏன்னா அது அங்கே இருக்குல்ல, அதுதான் மகிமையின் சிங்காசனம் நினச்சிருவாங்க. ஏன்னா அது மகிமையில் நடக்கிறது. மகிமையில் இருக்கிறது கிறிஸ்துவின் சிங்காசனம், நியாயாசனம். கிறிஸ்துவின் நியாயாசனம். அங்கே யாருக்கும் என்ன கொடுக்கப்படாது? நியாய தீர்ப்பு கிடையாது. அங்கே நம்ம பெற்றுக்கொள்வதற்கான பரிசுகள் கொடுக்கப்படுகிற இடம். அவன் செய்கிறதுக்கு தக்கன, நான் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன், நான் எவ்வளோ ஊழியம் செய்கிறேன், அதுக்கு தக்க எனக்கு பலன். நான் எவ்வளோ ஏமாத்திருப்பேன், அதுக்கு தக்கன எனக்கு பலன் குறையும். புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருக்கான பலன் அங்கே கிடைக்கும். இங்கே 1000 வருஷம் அரசாட்சி பூமியில், அதில் கிறிஸ்துவின் மகிமையின் சிங்காசனம். அந்த மகிமையின் சிங்காசனத்தில் 1000 years யார் உட்கார போகிறா? இயேசு கிறிஸ்து உட்காருவார். அங்கே 7 வருஷம், இங்கே 1000 வருஷம். 1000 வருஷம் அரசாட்சியில் தான் நமக்கான பங்குகள் கிடைக்கும். நீ 10 ராத்தலுக்கு உண்மையாக இருந்தால் 10 பட்டணத்துக்கு நீ என்ன ஆயிரு? அதிகாரியாயிரு. நீ 7 ராத்தலுக்கு உண்மையாக இருந்தால் உன்னை 7, நீ 5, நீ 3, நீ 2, நீ 1, நீ 10, நீ 20, யார் யார் எதுக்கெல்லாம் உண்மையாக இருந்தோமோ அதுக்கு தக்க இந்த பூமியில் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆளுகை. அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகை. புரியுதுங்களா? அது இங்கே கிடைக்கும். 1000 வருஷம் இந்த பூமியில் ஆளுகை. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், இதுக்கு இடையில யுத்தங்கள் அதெல்லாம் இருக்குது, நான் இப்போ அதெல்லாம் சொல்லலை. அது கடைசியாக தான் இந்த வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு. 3வது நியாய தீர்ப்பு வந்து அதுதான் இறுதி நியாய தீர்ப்பு. இதுக்கப்புறம் இன்னொரு வாய்ப்பு கிடையவே கிடையாது. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அங்கே யார் முகமும் பார்க்க மாட்டார், அவர் உட்கார்ந்துருப்பார். அவ்வளோதான். தன்னாலே கூட்டம் 2ஆக பிரியும். ஒரு கூட்டம் வலது பக்கமாகவும் ஒரு பக்கம் இடது. இந்த பக்கம் செம்மறையாட்டு கூட்டமும் இந்த பக்கம் வெள்ளாட்டு கூட்டமாக இருக்கும், பிரிக்கப்பட்டுரும். ஏன்னா அங்கே தான் இந்த நியாயசானத்துக்கு முன்னாடி தான் அவனவன் செய்த கிரியைகள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுட்டு இருப்பான்? தன்னால் பிரிஞ்சு போயிடுவான். இப்போ வலது பக்கிறவர்கள் இருக்கிறவரை பார்த்து உங்கள் சந்தோஷம், தகப்பனுடைய சந்தோஷத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? பிரவேசிங்கள். நம்மளெல்லாம் அங்கே அனுப்புவார். தேவ பிள்ளைகள் அங்கே. தேவனை அறியாத ஜனங்கள், மறுதளித்த ஜனங்கள், கீழ்ப்படியாத ஜனங்கள், எதிர்த்தது எல்லாரும் எங்கே போய் நிற்கணும்? அக்கினி கந்தகத்தில் நடக்கிற நரகத்தில் தள்ளப்படுவார். இதுதான் முடிவு. அல்லேலூயா. சத்தமாக இல்லை சொல்லுங்கள். ஆமாம். அதனால் நம்ம எங்கே நிற்க போகிறோம்? இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. நம்ம முடிவு எங்கே இருக்கிறது? ஏன் முடிவு எங்கே இருக்குன்னு நானே தீர்மானிச்சிட முடியும். எனக்கு ஒருத்தர் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் முடிவு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ரெடி தானா? புரியுதா புரியல? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? சரிதானே? அப்போ நம்ம முடிவை பற்றி நமக்கே தெரியும். மழுப்பெல்லாம் அங்கே ஓடாது. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விடலாம். அது வாத்தியார்ட்டே ஏமாற்றிடலாம். சார் ஒரு நாள் சார் ஒரு இதில் விட்டேன்னு இப்படி சொல்லுதில்ல சார், அங்கெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. எந்த தேவதூதன் காலை கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு என்ன செய்ய முடியாது? ஒரே ஒரு தடவை சார் விடுங்க சார் அப்படிலாம் சொல்ல முடியாது. இங்கே கெஞ்சிடலாம், அங்கே கெஞ்ச முடியாது. ஏன்னா அதான் ஃபைனல். இன்றைக்கி கெஞ்சலாம் என்ன வேணாலும். இப்போ நான் சொல்ல கிடையாது, இன்றைக்கி இப்போ கூட கெஞ்சலாம்.
ஆண்டவரே நான் தெரியாமல் இதெல்லாம் செஞ்சுட்டேன், இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், இனி நான் இப்படி இருப்பேன்னு சொல்லலாம். ஆனால் அங்கே போய் சொல்ல முடியாது, நியாய தீர்ப்பு நாளில் சொல்ல முடியாது. ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாம் எங்கே நிற்க போகிறோன்னு தீர்மானிக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்கிறது, எந்த மனுஷன் கையிலையும் கிடையாது. எது கிறிஸ்துவுடைய காரியத்திற்கு நீங்கள் அடுத்தவமெல்லாம் குறை சொல்லாதீங்க, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான். கிறிஸ்தவ ஜீவியத்தை பொறுத்த வரைக்கும் யாரு மேலேயும் யாரும் குறை சொல்லிடாதீங்க. அவங்க சரியில்லை நான் அதனால் வரமாட்டேன், இவங்க சரியில்லை நான் வரமாட்டேன், அவங்க சரியில்லை அப்படிப்பட்ட எவங்களையும் சொல்லாதீங்க. எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு என்ன, எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு என்ன, அதை மட்டும் நீங்கள் தேடுங்க. நியாய தீர்ப்பு வரும்போது நான் தப்பித்து கொள்ள வேண்டும். செபிப்போமா? எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பாருங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் நேர்முழங்கால் போடுங்க, முடியாதவங்க எழுந்து நின்றுக்கிடுங்க. கர்த்தர் சமூகத்தில் ஒரு நிமிஷம் மாத்திரம் ஆண்டவர் தேடுங்க. ஆண்டவர் எங்களுடைய நிலைமையை நாங்கள் அறிகிறோம். 3 காரியங்களை பார்க்கிறோம். பரிசுத்தவான்கள் முடிவு, மறுதளிக்கிறவர்கள் முடிவு, கீழ்ப்படியாதவருடைய முடிவு. இந்த 3 முடிவுகளை பார்த்தோம். இந்த 3 விதமான மனிதர்கள் நான் எந்த இடத்துல நிற்கிறேன் ஆண்டவரே? என் வாழ்க்கையில் கீழ்ப்படியாதவனாய் போய் கொண்டிருக்கிறேனா? என் வாழ்க்கை மறுதளிக்கிற வாழ்க்கையாக இருந்து கொண்டு இருக்கிறதா? அது நான் பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். சொல்லுங்கள், எங்கே போய் நிற்க போகிறோம்? உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், உலகத்தில் எது வேணாலும் கிடைச்சிரும். ஆனால் நித்திய ராஜ்யம் சாதாரணமாக கிடைக்காது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இஷ்டப்படி ஓடி பெற முடியாது. வாழ்ந்து தான் ஆகணும், கர்த்தருக்குள்ள வைராக்கியமாக இருந்து ஆகணும். என் குறைகளை மன்னியும் ஆண்டவரை சொல்லுங்கள். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் ஏதோ தான் இருந்திருக்கலாம், இப்போ நான் தீர்மானத்தோடு இருக்கிறேன். இந்த வருஷம் முடிஞ்ச இன்னும் 2 வாரம், அடுத்த 2 வாரங்கள் முடிஞ்சால் இன்னொரு புதிய வருஷத்துக்குள்ளே நம்ம பயிரோம். அந்த சபையை ஆரம்பித்து வெறுமையாக பயிரக்கூடாதுங்க. ஆண்டவரை சொல்லுவோமா? கர்த்தர் சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிச்சிருவோம். எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். எந்த விதத்திலும் ஆண்டவரை கீழ்ப்படியானவை போல முடிவு எங்களுக்கு வந்துடக்கூடாது. மறுதளித்து போகிற முடிவு எங்களுக்கு வரக்கூடாது. மனம் திரும்பி உடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற ஒரு முடிவாக எங்களுடைய இருக்கட்டும். பரிசுத்தவான்களைப் போல எங்கள் வாழ்க்கை இருக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்கிறவங்க மட்டும் உடைய வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. அந்த ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்கணும், எப்பொழுது வந்தாலும் உடைய சமூகத்தை நான் சுதந்திரிக்கணும், அந்த ராஜ்யத்தை நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் சொன்ன என் முடிவு நன்மையாக இருக்கட்டும். நம்ம துவக்கம் அற்பமாக இருக்கலாம், நம்ம அற்பமாய் துவங்கி இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமாக இருக்கட்டும். ஏன்னா சம்பூர்ணமான ஒரு முடிவு இருக்கட்டும் ஐயா. சொல்லுங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த கால வேளையுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. விசேஷமாய் கர்த்தாவே, எங்களுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாங்கள் யோசிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை 3 விதமான முடிவுகளை, 3 விதமான மனிதர்களுடைய முடிவுகளை குறித்து இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய முடிவு யாரை போல் இருக்க போகுது கர்த்தாவே? ஸ்தோத்திரம். அன்னைக்கு பேழையாம் சொன்னால் என்னுடைய முடிவு நான் நீதிமான் மரிப்போது போல மரிப்பேன் நாங்கன்னு சொன்னால் வாய்ப்பே கிடைக்கல ஆண்டவரே. அவன் ஆண்டவரை கொலை செய்யப்பட்டு செத்து போனான் கர்த்தாவே. தேவராஜ்யத்தை இழந்து போனாங்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அநீதியின் கூலியினால் தன் வாழ்க்கை இழந்து போனவன். அவன் எண்ணங்கள் பெரிதாக இருந்துச்சு, நான் நீதிமானை போல மரிப்பேனாகன்னு சொன்னான். ஆனால் வாய்ப்பே இல்லாமல் போனது ராஜா. அதே போல் இங்கே இருக்கிற யாரும் வாய்ப்பை இழந்து போயிடக்கூடாது கர்த்தாவே. நீதிமானை போல வாழ்வே, நீதிமானை போல இருப்பேன்னு சொல்லி அநீதியில் அழிஞ்சு போயிடக்கூடாது கர்த்தாவே. என் பிள்ளைகள் எந்த சூழ்நிலை விழுந்து போகாதபடிக்கு தேவ ராஜ்யத்துக்கு 100% ஆயத்தமாக நீர் அனுகிரகம் பண்ண வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். கிருபை பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும், மறைத்துக் கொள்ளட்டும். தீங்குக்கு விலக்கும் கர்த்தாவே. உம்முடைய ஆளுகை, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே தேவாலயம் முழுவதும் இருக்கட்டும். ஏனோ தானோன்னு இருக்கிற அந்த கூட்டத்தை எல்லாம் மாற்றி போடுங்க. ஒரு பரிசுத்த வைராக்கியம் சபைக்குள்ள இருக்கட்டும். ஜெபாவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இந்தோ வந்த இந்த போனன்னு சொல்லி சபைக்குள்ள வந்து போன மாதிரி இல்லாதபடிக்கு தேவனுக்காக பரிசுத்த வைராக்கியத்தோடு எனக்கு கிடைக்கிது 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் இதில் நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பேன்னு சொல்லி காத்திருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக பண்ணும். எந்த நிலைமைக்கு கீழ்ப்படியாமல் போகாதபடிக்கும், எந்த சூழ்நிலையும் மறுதலியாமல் படிக்கும் உமக்காய் பரிசுத்த வைராக்கியம் உள்ளவர்களாய் நிற்க நீர் அனுக்கிரகம் பண்ணுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே பரிசுத்த ஜனங்களாய் நிற்க நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக்கொள்ளும். எப்படி ஆகிலும் எங்களுடைய முடிவு ஆண்டவரே அன்றைக்கு தானியேலுக்கு சொன்னது போல உன் முடிவுக்கு நீ எழுந்திருப்பாயின்னு சொன்னது போல எங்களையும் பார்த்து நீர் சொல்லணும் ஆண்டவரே. நாங்கள் எழுந்திருக்கணும் ஐயா, உடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும் ஐயா. நீர் அப்படியே எங்களை பலப்படுத்தி நடத்த விடுமாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும், எல்லா தீங்குக்கு விலக்கிக்கொள்ளும், ஆசீர்வதியும். கிருபை மாத்திரம் எல்லா குடும்பத்தையும் மூடிக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மனோடும் கர்த்தருடைய வருகை மாறாமல் தங்கியிருந்து பரிசுத்தவான்களைப் போல நித்திய ஜீவனை சுதந்திரிக்க செய்வதாக. ஆமென். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.